ஹோலி பைட்ஸில் மார்கரெட் மரியம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவம். ஆக்சுவலாக வந்து கடவுள் அவங்களுக்கு வந்து விண்ணகம், மண்ணகம், நரகம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஒத்திரிக்கிற ஸ்தலம்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை வந்து கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு முறை வந்து நற்கருணை முன்னாடி ரொம்ப உருக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, இவங்களுக்கு முன்னாடி நெருப்புல எரியிற ஸ்டேஜில் ஒருத்தர் வந்து காட்சியளிக்கிறாரு. ஒரு உருவம் காட்சியளிக்குது. அவரை சுற்றி வரை நெருப்பு எரிஞ்சுட்டுருக்கு. அந்த உருவம் யாருன்னு பார்த்தா, இவர் அடிக்கடி பாவசங்கத்தினம் இந்த புனிதை வந்து அடிக்கடி பாவசங்கத்தினம் செய்கிற ஒரு மாணவர். அவர் வந்து சமீப காலத்தில் இறந்தவர். அவர் வந்து நரகத்தில் அந்த உத்திரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறத வந்து இவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போ வந்து இவங்க கேட்குறாங்க, ஐயோ ஃபாதர் நீங்களா? நீங்கள் ஏன் இந்த நிலையில் இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் ஒரு 3 பெரிய பாவத்துக்காக 3 மாத காலத்திற்காக என்னை ஆண்டவர் இதில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன பாவம்னு பார்த்தாக்கா, முதல் பாவம் இவர் வந்து இவரை தன்னிலைப்படுத்திக்கிறது. அதாவது எல்லாத்துலேயும் வந்து நான் தான்ற மாதிரி இருக்கிறது. அடுத்தது வந்து தன்னுடைய எல்லா தேவைகளையும் கரெக்டாக நடக்குதான்றதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபாதர். சாக்ரிஃபைஸ் எதுவுமே பண்ணாத வாழ்ந்தவர். அதுக்கப்புறம் வந்து உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தும் வாய்ப்பை பயன்படுத்தாத ஒரு ஃபாதர். அதுக்கு அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா, இயற்கை, நேச்சர் நிறைய ட்ராவல் பண்ணுறது, இயற்கையை ரசிக்கிறது, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஃபாதர். பாவங்கள் இது பெரிய பாவமாக இதை நம்மலாம் இப்போ கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக இதை வந்து ஆண்டவர் வெறுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு வந்து கடவுளை புகழறது, கடவுளோட வார்த்தைகளை அறிவிக்கிறது, பாவ சங்கத்தனை கேட்கறது, இந்த நிறைய ஆன்மாக்களை மீட்கிறது, இதுதான் அவரோட வேலை. ஆனால் அவர் வந்து தன்னுடைய சுய என்ஜாய்மெண்ட்ஸ்க்காக வந்து ஊர் சுற்றி பார்க்கறது, அதுக்கப்புறம் வேறு எந்த பெரிய பாவங்களுமே இந்த ஃபாதர் பண்ணலை. இதுக்காக 3 மாதம் வந்து இவர் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கணும்னு வந்து சொல்லப்பட்டாங்க. அவருக்கு சொல்லப்பட்டது. அப்போ இவங்களுக்கு ஏற்பட்ட அதே அனுபவம் வந்து அவங்களோட மத சுப்பீரியருக்கும் கிடச்சிருக்கு. அப்போ அவங்களும் இவங்களும் சேர்ந்து 3 மாதம் வந்து ரொம்ப கடினமான ஒருத்தல் முயற்சிகள். சாப்பாட்டை குறைக்கிறது, படுக்கையில் தரையில் படுக்கிறது, தன்னை தானே அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறையா ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ளும்போது அந்த ஆன்மா வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து மோட்சத்துக்கு போகுது. ஒரு நாள் வந்து இந்த ஒருத்தல் முயற்சி பண்ணிக்கினே இருக்கிறாங்க, ரொட்டீனாக பண்ணின்னு இருக்கும்போது ஒரு நாள் நான் அந்த ஃபாதர் காட்சியளித்து, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், நான் வந்து மோட்சத்துக்கு போயின்ட்டுருக்கிறேன், ரொம்ப நன்றின்னு சொல்லி சொல்கிறதா வந்து அந்த அம்மா வந்து அவங்களோட புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட விஷனரிஸை. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மரித்தவங்க சின்ன சின்ன அற்ப பாவங்கள் செய்கிறவங்க கூட வந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் துன்பப்படுறாங்கன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ். இதில் அவர் பெரிய பொய் சொல்லலை, திருடலை, எதுவுமே பண்ணல. ஆனாலும் இந்த சாதாரண என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் பாருங்கள். ஸோ நாமளும் இதெல்லாம் தவிர்த்து ஆண்டவருக்காக ஒருத்தலோடு வாழ்வோம்.